கனடாவில் குடிவரவுக்காக ஒரு வாழ்க்கை துணைக்கு நிதியுதவி அளிக்கும் போது மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என குடிவரவுத்துறை எச்சரித்துள்ளது. திருமண மோசடிகள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது மக்கள் கவனிக்க வேண்டிய பல எச்சரிக்கை அறிகுறிகள் இருப்பதாக ஐஆர்சிசி தெரிவித்துள்ளது. சமீபத்தில் சந்தித்த ஒருவர் விரைவாக திருமணம் செய்து கொள்ள அழுத்தம் கொடுத்தல், பல முந்தைய திருமணங்கள் அல்லது உறவுகளை கொண்டிருத்தல் மற்றும் குடும்பம் அல்லது தனிப்பட்ட பின்னணி பற்றிய தகவல்களை அதிகமாக பகிராமல் இருத்தல் ஆகியவை இதில் அடங்கும். ஒருவர் கனடாவில் நிரந்தர குடியுரிமை பெறுவதற்காக மட்டுமே ஒரு உறவில் ஈடுபடும் போது திருமண மோசடி நிகழ்கிறது. சில சமயங்களில் நிதியுதவி பெறும் ஒரு நபர் குடிவரவு அந்தஸ்து பெற்ற உடனேயே அந்த உறவில் இருந்து விலகிவிடுகிறார். இந்த நிதியுதவி அளித்தவருக்கு மனரீதியான பாதிப்பை ஏற்படுத்துவதோடு நிதி ரீதியான பொறுப்பையும் அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது. உறவு முடிவுக்கு வந்தாலும் கூட கனேடிய நிதி உதவியாளர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நிதி உதவி பெறும் நபருக்கு ஆதரவளிக்க வேண்டியிருக்கும். இவ்வாறு பாதிக்கப்பட்ட பலர் சங்கடம் காரணமாக அது தொடர்பில் முறைப்பாடு செய்வதில்லை. இதனால் இந்த வழக்குகளை விசாரிப்பது கடினமாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை குடிவரவு பலன்களுக்காக மட்டுமே இருவர் ஒரு போலியான உறவுக்குள் ஒப்புக்கொள்ளும் முறையும் அதிகளவில் நடப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான மோசடிகளில் ஈடுபடுபவர்கள் கனடாவில் குற்றவியல் வழக்குகளை எதிர்கொள்ள நேரிடும் என ஐஆர்சிசி எச்சரித்துள்ளது.